க்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தின தீபத்திற்கான வசனம் ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது தேவ அன்பு கூடவே நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் தேவ ஆவியை பெற்றவர்களாய் இருப்போமானால் தேவ அன்பு உடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவ அன்பை உடையவர்கள் சத்துருக்களையும் நேசிப்பார்கள், பகைக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பார்கள், தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையே செய்வார்கள். நாம் தேவ ஆவியை பெற்றவர்களேயானால் தேவ அன்பை நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிறபடியே தேவ அன்பு என்பது பிறரின் குறைகளை சகிக்கும், தீங்கு நினையாது, சகலத்தையும் தாங்குகிறதா இருக்கும். எனவே தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கமடைய விடமாட்டார். ஆதலால் நாம் பிறரிடம் தேவ அன்பு உடையவர்களாய் நடந்து கொள்வோமாக. ஆமென்.